பூரினா நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பூரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பை வச்சு ஒரு மசாலா பூரி. அது பார்த்திங்கன்னா கிரேவி எல்லாமே சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நான் நல்லா ஒரு 2 வாட்டி அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்ததை நான் பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ பாசிப்பருத்த கப்புலேயே பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு, ஒரு அரை கப் அளவுக்கு ரவை, கொஞ்சமாக சீரகம், மஞ்சப்பொடி, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முதல்ல உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெசரி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நல்லா திரட்டிக்கலாம். திரட்டிட்டு நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். அந்த சூடான எண்ணெயில் இந்த நம்ம திரட்டின பூரி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு அமுக்கி விட்டோம்னா நல்லா புசு புசுன்னு பூரி ரெடியாயிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம பாசிப்பருப்பு பூரி ரெடிங்க.